அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பேச் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்னைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். என்ன அப்படின்னா, நம்மளை ஒரே சதா இரிட்டேட் பண்ணுறவங்கன்றது நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய அந்த ஒரு ஒரு யுக்தி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது மலர் மருந்துகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை இரிட்டேட் பண்ணுறது அப்படின்னு நம்மளை வார்த்தைகளால் சொல்லி இரிட்டேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கலாம். இதெல்லாமே என்ன நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது அப்படின்னா, உண்மையாகவே நம்மக்கிட்ட இருக்க ஏதோ ஒரு நல்ல குவாலிட்டி அவங்களுக்குள்ள இல்லை அப்படிங்கிறது தான். நம்மக்கிட்ட பார்த்து பார்த்தீங்கன்னா, சில பேர் இது ஜெலஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் கவுண்டர் கொடுக்கணும், இவங்களோட விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரிய வச்சிட முடியும். இதுக்கு ஆப்வியஸ்லி மலர் மருந்தும் அழகாக சப்போர்ட் பண்ணும். என்ன மலர் மருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தர் ஏதாவது சொல்லி ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளை ட்ரிகர் பண்ண அடுத்த நிமிஷம் நம்ம நம்மளோட கண்ட்ரோலை இழந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல செரிப்ளம் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து வந்துடும். ஸோ அப்போ நம்மளை யாராவது ஏதாவது சொல்லி ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இல்லை நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணுறது மூலமாக நம்ம ரொம்ப ப்ரொவோக் ஆகி தப்பான விஷயங்கள் நம்மளும் கூட பண்ணுற மாதிரி ஆகிடுது, லைக் டென்ஷன் ஆகிறதோ கத்துறதோ அந்த மாதிரி ஏதாவது ஆகுது அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரோலை மீறி அந்த விஷயங்களை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மனநிலை நெகட்டிவ் செரிப்ளமாக மாறுது. ஸோ அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் தன்மைக்கு போகிறதுக்கு அதே செரிப்ளம் தான் நமக்கு உதவியாக இருக்க போகுது. ஸோ அந்த செரிப்ளம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம லிசன் பண்ணலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்துக்க போகிறோம், தேவைப்படல அப்படின்னா ஜஸ்ட் அதை கடந்து போக போகிறோம். இப்படி ஒரு மனநிலை யார் கொடுக்கும், எந்த மலர் மருந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிப்ளம் நமக்கு எடுக்கும் பொழுது ஸோ நம்மளோட கண்ட்ரோலில் நம்மளால் இருக்க முடியும். கண்ட்ரோலை மீறி நம்ம எந்த விஷயங்களும் செய்கிறது அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தனிப்பட்ட மலர் மருத்துவ ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கூட நீங்கள் ஆலோசனை செய்யலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.